வணக்கங்க. இன்றைக்கி நம்ம இந்த பன்னீர் ரோஸுங்க, இதையெல்லாம் வந்து அதை எப்படி வந்து சரியாக வெட்டுறது, வெட்டுனா எவ்வளோ நிறையா பூ கிடைக்கும், அப்போ செடியை வந்து ஒரு உயரத்துலேயே வச்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்களா? வாங்க. இது ஒரு வகையான பன்னீர் ரோஸுங்க. பன்னீர் ரோஸில் இது அவ்வளோ சீக்கிரம் உதிராது. கலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து மாறி வராது. இந்த பன்னீர் ரோஸினுடைய குணம்னு பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து பிரியுதுங்க, தெரியுதுங்களா? இங்கேருந்து பிரியுது, கொஞ்சம் தூரம் நேராக வந்து அதுக்கப்புறம் தான் இங்கே பூ வருதுமுங்க, சரிங்களா? இந்த பூ வர்ற இடத்துக்கு வந்து நீங்கள் பூ பொறிச்சு முடிச்சதுக்கப்புறம் இது உடஞ்சிருச்சுங்க, சரிங்களா? இது உடஞ்சதுக்கப்புறம் தான் இது தலையும். ஆனால் வந்து இது பூ முடிஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்தது தலையும். அப்போ இது பூ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த இடத்துல கட்டிங் போட்டிருந்தீங்க அப்படின்னா அடுத்த தலையிறது இங்கேருந்து தான் வரும். அப்போ இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து அப்புறம் இது வரும். இப்போ இது என்ன ஆகும்னா, இப்போவே இதனால் வெயிட் தாங்க முடியல, இது மேலே ஏறும்போது வெயிட் தாங்காது. அப்படிங்கிறதுனால இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதனோட பூவினுடைய அளவு கம்மியாகும், சின்ன சின்ன பூவாக வரும். ரெண்டாவது இது வளர்ந்துக்கிட்டே போகும்போது செடியும் வந்து அடுத்தடுத்த தாம்பு நல்லா உறுதியான தாம்பாக வராது. அப்போது இதுக்கு வெட்டுறது எங்கே வெட்டணும்? இங்கே வெட்டணும். பாருங்கள், இப்போ இதே வந்து இவ்வளோ தூரம் விட்டுருக்கக்கூடாது. இது அங்கே வெட்டியிருந்தோம்னா செடியினுடைய உயரத்தை கம்மி பண்ணியிருக்கலாம். பாருங்கள், இப்போ இதிலேருந்து தலைஞ்சு போச்சு, அதை முடிஞ்சுது, நம்ம இங்கே வெட்டிட்டோம். வெட்டின உடனே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இங்கே ஒரு கணுவு வருது. அப்போ இங்கே கணுவு வரும்பொழுது உங்களுக்கு வந்து செடியினுடைய உயரம் ரொம்ப குறைவாக தான் வரும், பூவினுடைய பெரிய பூவாக வரும், ஓரளவுக்கு பெரிய பூவாக வரும், எண்ணிக்கைகள் அதிகமாக வரும். அப்போது அதை வெயிட்டு தாங்க முடியும், அதனால் வெயிட் தாங்க. பாருங்கள், இதே பாருங்கள், இப்போ இது வந்து ஆலசரத்துக்கு மேலே போயிடுச்சு. இதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல மேலே ஏறுது, முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கட்டிங் போட்டிருந்தா இங்கேருந்து தான் அடுத்தது வந்திருக்கும். பாருங்கள், இப்போ இது கட்டிங்கே போடாதனால அது வளர்ந்து இங்கே வந்து இங்கே பூ முடிஞ்சிருக்குது. இங்கே பூ முடிஞ்சிருக்குதுங்களா? முடிஞ்சோடனே பக்கத்துலேயே வந்து அடுத்த இதுக்கான இது வந்துருச்சுங்க. இப்போ இதிலிருந்து போச்சு அப்படின்னா இதிலேருந்து இன்னொரு கொஞ்சம் தூரம் போய் இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போய் நீங்கள் வந்து அங்கே போய் அப்போ நீங்கள் வந்து பாருங்கள், இப்போ எவ்வளோ உயரத்தில் நம்ம வந்து எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த பூ முடிஞ்சோடனையும் பூவினுடைய எண்ணிக்கை கம்மியாயிரும். பாருங்கள், 2 மொட்டு தான் இருக்குது, சரிங்களா? அப்போ அதே வந்து கொத்து கீழேருந்து வரும்பொழுது ஒரு கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பூவாவது வரும். அப்போ பூவினுடைய எண்ணிக்கைகள் நமக்கு அதிகமாக வரும். பூவினுடைய நல்ல அந்த என்ன சொல்கிறது, அந்த தன்மை கொஞ்சம் பெருசாக இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போது இந்த பன்னீர் ரோஸை, இந்த ரோஸ் அதுக்கப்புறம் வந்து இந்த பெங்களூர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த நல்ல ரெட் கலராக, இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீளமாக வந்து அடுத்து பூக்குறது. பாருங்கள், இப்போ இங்கே ஒரு உதாரணம் காமிக்கிறேனே, இங்கேருந்து வருதுங்களா? பாருங்கள், இங்கேருந்து வளருது, இங்கே ஒரு இது வருது, இது எங்கே வந்து பூக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள், எங்கே வந்து பூத்துருக்கு. அப்போ இதற்கும் அதுக்கும் பாருங்கள் எவ்வளோ தூரம்னு பாருங்கள், குறைஞ்சது ஒரு 2.5 அடி 3 அடியாக இருக்கும். அப்போ நம்ம இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பூவை முடிஞ்சதுக்கப்புறம் இது இந்த இடத்துல வெட்டணும். இந்த இடத்துல வெட்டி விட்டோம்னா அடுத்த பூ இதிலிருந்தே கொஞ்சம் தூரம் வந்து வரும். இது ஒரு வேளை நம்ம வெட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்கேயே வந்து அடுத்த இதுலேருந்தே அடுத்த இது வரும். அப்போ இவ்வளோ நீளமாக வந்து வரும். அப்போ செடி வந்து ரொம்ப புதராட்ட வெளியில் போக ஆரம்பிச்சிடும். அப்போ புதராட்ட போக ஆரம்பிக்கும் போது எண்ணிக்கையில் நான் சொன்ன மாதிரி அடுத்தது இதிலிருந்து போகும்போது எண்ணிக்கை கம்மியாயிரும். அப்போது அந்த கணுவுக்கு பக்கமாகவே வெட்டி விட்டிங்க அப்படின்னா செடி உயரம் போகாது, பூவினுடைய எண்ணிக்கை நமக்கு அதிகமாக கிடைக்கும், சரிங்களா? அப்போ இதையை மட்டும் மனசில் வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நான் இங்கேயே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த கணுவு வருதா, இங்கேயே வெட்டி விட்டுறலாம். அப்போ இது வரும், இது இந்த உயரத்துக்கு வரும், இந்த உயரத்துக்கு வந்து வருது அப்படிங்கும்போது நம்ம அடுத்த பூ அது சரியாக இருக்கும். அப்போ இதெல்லாம் முடிஞ்சிச்சு. இது மழை காலத்தில் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்ததுங்க, இந்த வெட்டும் போது நம்ம வந்து கொஞ்சம் கூரிய ஆயுதங்கள் பயன்படுத்தணும். மொன்னையாக இருக்கிறத வெட்டக்கூடாது, ஒரே ஸ்ட்ரோக்கில் வெட்டணும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வெட்டி இருக்கிறோம், தூர் விட்டுருக்கு, தெரியுதுங்களா? இப்படி தூர் விட்டுச்சு அப்படின்னா மழை தண்ணியோ பனி தண்ணியோ இது வரையாக இறங்கிச்சு அப்படின்னா இது வரைக்கும் மேலே இதில் தலையாது. இப்போ இதுக்கு கீழே வந்து தான் தலையும். அதுக்கு உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? இது வெட்டும் போது இந்த நேரம் தூர் போயிருக்கு, தெரியுதுங்களா? இந்த தூர் போயிருக்கு. அப்போ தூர் போகிற வரைக்கும் விட்டு பாருங்கள், இந்த பக்கம் ஒரு குச்சி வந்திருக்கு, அந்த குச்சி காஞ்சு போச்சு. ஆனால் அடுத்தது பாருங்கள், அந்த தூர் எங்கே முடியுதோ முடிகிற இடத்துல இருந்து தான் இன்னொரு குச்சி மேலே வந்திருக்கு, சரிங்களா? அப்போ இந்த வெட்டும் போது கூரிய ஆயுதம் கரெக்டான சப்போர்ட் கொடுத்து வெட்டணும். அப்போது ஒரே ஸ்ட்ரோக்கில் வெட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்படி பிசுரடிக்கிற மாதிரி வெட்டக்கூடாது. பிசுரடிக்கும் மாதிரி வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து தலையாது. ஒரு சில சமயம் அந்த இடம் மட்டும் காயறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இதை நம்ம வெட்டியிருக்கோம், எந்த பிசுரும் இல்லாமல் நேராக நமக்கு வெட்டியிருக்கோம். பாருங்கள், இதே ரெண்டாவது கட்டு வந்து இது கொஞ்சம் கோணையாக இருந்தனால இது பாருங்கள், இது கரெக்டாக இருக்கும். ஒரே வெட்டு வந்துட்டு பிசுரடிக்கக்கூடாது. அப்போது இந்த மாதிரி பிசுரடிக்காமல் நம்ம வந்து வெட்டணுங்க. பாருங்கள், பிசுரடிக்காமல் வெட்டணும். இப்படி பிசுரடிக்காமல் வெட்டும்போது அது தலையிறதுக்கான வாய்ப்பு இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுக்குறோன்னு வைங்களேன். அப்போ இப்படி வெட்டி வெட்டிங்க அப்படிங்கும்போது பாருங்கள், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தலைஞ்சிக்கிச்சு, ஆனால் காஞ்சிருச்சு பார்த்தீங்களா? அது கீழே வந்து வெட்டி விட்டிங்க அப்படின்னா பாருங்கள், இது கீழே இருந்தே காஞ்சி போச்சு.
அப்போ இது மாதிரி வெட்டிகிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய தளைந்து ரொம்ப காலம் பூக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு நிறையா கிடைக்குமுங்க. இப்போ இதோடையே முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ வெட்டி வைக்கிறீங்க அப்படின்னா இப்படி வெட்டிட்டீங்க, இந்த இடத்துல கட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இது தலையிறது நல்லா தலையுமுங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி மரக்கலரில் வந்தது அப்படின்னா அந்த குச்சி ஓரளவுக்கு நல்லா முத்திருச்சு அப்படின்னு அர்த்தம். ரொம்ப உருண்டை பாருங்கள், இதுவும் மரக்கலரில் தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நல்ல வயசான குச்சியாக போச்சு. இது வந்து அந்த வயசு இருக்காது, இப்போ தான் லேசாக மரம் ஆகுது. அப்போது வெட்டி வைக்கும்போது இது மாதிரி குச்சிகளை வெட்டி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா தளைஞ்சிக்கும். சரிங்களா? பாருங்கள், இப்போ இது வந்து கீழேயே வெட்டியிருக்கணும், இந்த இடத்துல வெட்டியிருக்கணும். இப்போ இது வெட்டாமல் விட்டு இது நேலாக வெட்டுங்க. இது மேலே இங்கே வந்து இது வரைக்கும் ஒரு பூ வந்திருக்கு. இப்போ பாருங்கள், சரிங்களா? இந்த இடத்து வரைக்கும் ஒரு பூ வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து இது வந்து சரி நல்லா தலையுது அப்படின்னு விட்டுட்டோம். இப்போ விட்டும்போது வந்து மேலே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பூவே இல்லை பாருங்கள், இது அவ்வளோதான், இது பூவே வராது. அப்படி வந்ததுனால ஏதோ ஒரு பூ வரும். அப்போ இவ்வளவு தூரம் நம்ம நாள் வளர்த்தி நமக்கு வந்து ஒரு பூ கிடைக்கிறத காட்டிலும் இப்போ நீங்கள் இந்த இடத்துல நான் இப்போ வெட்டின இடத்துல வெட்டி விட்டுருந்தேன், இப்போ இந்த இடத்துல வெட்டியாச்சு. இப்போ இந்த இடத்துல வெட்டி விட்டுட்டோம் அப்படிங்கும்போது அடுத்தது வர்றது இவ்வளோ தூரத்தில் வரும்போதே நமக்கு ஒரு பூ கிடச்சிடும். அடுத்து திருப்பி பக்கம் பக்கமாக வெட்டி விட்டிங்க அப்படின்னா செடியினுடைய உயரம் பெருசாக போகாது, நமக்கு பூக்களினுடைய அளவு அதிகமாக கிடைக்கும். பாருங்கள், இது பாருங்கள், இது காம்பே முன்னக்காம்பாக போயிடுச்சு பாருங்கள், பூவே இல்லை பாருங்கள். பாருங்கள், இப்போ கட் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேனே. இப்போ இந்த இடத்துல இருந்து வெட்டி இருக்கிறோம், இது ஒன்று தலையுது, இந்த குச்சி பார்த்துக்குங்க, இந்த குச்சி வந்து தலைஞ்சு நமக்கு போகுது, எவ்வளோ தூரம் மேலே ஏறுதுன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு ஆளினுடைய உயரத்துக்கு மேலே வந்துருச்சு. இப்போ இது வேலை வந்த குச்சியை வந்து நம்ம வந்து வெட்டுறோம். இதோட பாருங்கள், இது இங்கே ஒன்று போகுது, அதில் அங்கே ஒன்று போகுது. இப்போ வந்து மேலே வந்த குச்சியை நம்ம வெட்டுறோம். இப்போ இவ்வளோ தூரம் போகும்போது நமக்கு வந்து இதனுடைய அந்த வலு வெயிட்டரை இது அவ்வளோ சீக்கிரம் நிற்காது. அப்போ இது என்ன பண்ணணும்னா, இது முதலையே பூ முடியுது, இங்கே முடியுது இல்லைங்களா? முடியும் போது என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு கட்டரை வச்சு வெட்டி விட்டீங்க அப்படின்னா இது அவ்வளோதான். அப்போ இதுலேருந்து அடுத்த தலையிறது எங்கே வருங்க? இங்கேருந்து நீங்கள் 4 விட்டுட்டீங்க பாருங்கள், இந்த இடத்துல தலைஞ்சிருக்குது, ஒரு சின்ன அரும்பு இருக்குது, இந்த அரும்பு பெருசாகி அடுத்ததுக்கு வரும். அப்போ இப்படியே சுற்றி வருதுன்னா இது கொஞ்சம் பெருசாகும், அடிக்கட்டை கொஞ்சம் பெருசாகி வரும், நமக்கு பூவினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். இப்போ வந்ததை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இது எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இவ்வளவு தூரம் வரும் பார்த்தீங்களா? இவ்வளோ தூரம் வந்து ஒரு பூ வரும். அப்போ நம்ம இதோடய வெட்டி விட்டுட்டோம் அப்படின்னும்போது நம்ம அடுத்து வர்றது அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ இங்கே ஒன்று வருதா, இது வந்து நீளமாக போகும்போது நமக்கு இனி அடுத்தது வந்து இது பூ வராது. ஒரு சில சமயம் இப்படி வர்றது வந்து பூ வராமையே போயிடும். அதனால கீழே அடியில் வெட்டி விட்டிங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரே ஒரு இது வருதுங்களா, தலையும், ஆனால் இது பூ வராது. அப்போது ஒரு சில இது பூ வராது, ஒரு சிலது பூ வந்ததுனால குறைவான பூ வரும். அதனால் வெட்டி விடுறது மட்டும் கொஞ்சம் கீழே பார்த்து அதுக்கு மாதிரி வெட்டி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள், இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தாய் செடி. இதெல்லாம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் நம்ம கழித்து வெட்டி விட்டுருக்குறோம். பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது தான் தாய் செடி. இதுலேருந்து ஒரு பதியம் எடுத்து போட்டு இந்த பக்கம் பதியம் வந்துருச்சு. பதியம் வந்ததுக்கப்புறம் அந்த வெயிட் ஏறுதுன்னு நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இப்போ இதிலேருந்து ஒன்று தலைஞ்சு பூ பூத்துருச்சு. அதனால் வந்து நேராக நிற்க முடியல, படுத்துருச்சு. இப்போ வந்து இதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு நீங்கள் இப்படியே விட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல அரும்பு வருது பாருங்க, தெரியுதுங்களா? இந்த இடத்துல அரும்பு வருது பார்த்தீங்களா? இந்த அரும்புலேருந்தே மேலே ஏறும். இப்போ வெயிட் இது தாங்காது. அப்போ இது கட்டிங் போடுறது மட்டும் எப்படி போடணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 2 கணு 3 கணு விட்டு இந்த இடத்துல இப்போ ஒரு கட்டிங் போட்டு விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். இப்போ இங்கே தான் தலையும். இந்த அரும்பு தெரியுது பார்த்தீங்களா? இந்த அரும்புலேருந்து மேலே எடுக்கும். இப்போ மேலே எடுக்கும்போது சாயாது, அதனால் வெயிட்டை தாங்கிக்கக்கூடிய இது இருக்கும், செடி வந்து சாயாது. சரிங்களா? இப்படி தான் வந்து இதுக்கான கட்டிங் போடணும். அடுத்த காணொளியில் பார்க்கலாங்களா? நன்றி.